ஜானகி சந்தேஷில் நாளைக்கு ஒரு வேறு லெவலில் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சீனு வந்து மாயாவுக்கு வந்து மோதிரத்தை மாட்டி விட்டுட்டு பத்மா முகத்தில் வந்து செமையாக கரிய பூசிட்டாப்புல. பத்மாவோட சூழ்ச்சி எல்லா விஷயத்தையும் மணி வந்து ஆதாரத்தோட சீனு கிட்ட காமிச்சிட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சீனு வந்து மாலையும் கழுத்துமா வந்து மாயா பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே வந்து சரி என்ன ரெண்டு பேரும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம், சரி சட்டப்பட்டுன்னு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறப்ப சீனு வந்து அதிரடியாக சொல்கிறாங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, எனக்கு மாயா மேலே துளி கூட வந்து விருப்பம் கிடையாது, அவளை கட்டிக்கிட்டா என்னால் சந்தோஷமாக வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிடுறாங்க. உடனே வந்து மணிலேருந்து எல்லோரும் வந்து பேசினோன்னே என்னப்பா இப்படி பேசுகிற அப்படின்னோன்னே, என் அம்மாவை மதிக்காதவளை நான் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா மோதிரத்தை போடு மோதிரத்தை போடுன்னு இந்த பக்கம் பத்மா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, சூப்பர்னு கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஜானகி ரகுராமும் வந்து கூப்பிட்றாங்க, என்ன ஆச்சும்மா, ஏன் வந்து இப்படி வந்து மோதிரத்தை போடுங்கிற, இன்னும் பத்திரிக்கையே வாசிக்கல, அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னோடனே, அப்படியா ஒன்றும் இல்லை, சரி சரி கனவு காண்றதை விட்டுட்டு நட்சத்திரத்தில் என்ன நடக்குதுங்கிறத பாரு அப்படின்னு மணி வந்து செம்ம நோஸ்கட்டு கொடுக்குறாப்புலன்னு சொல்லலாம். அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு வந்து பார்வதி கிட்டே சொல்கிறேன், அது ஒன்றும் இல்லை, சாரு கையில் மோதிரம் போடுறான்ல அதை நினச்சி பார்த்தேன், அதான் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியா, எப்படியும் வந்து மாயா அழப்போகிறத நம்ம வேடிக்கை இப்போ வெறிக்க வைக்க பார்க்க தானே போகிறோம், விடுங்க அதுக்குள்ளே என்ன அவசரம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே தலைகீழ மாறிடும்ல அப்படின்னோடனே, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், என் பையன் என்றைக்குமே என் பேச்சை வந்து தட்டவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு வந்து சீனு வந்து ஒரு செகண்ட் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து யோசித்து பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த பக்கம் வந்து நடந்து வந்துட்டுருக்காப்புல சீனு கரெக்டாக வந்து கிஷோர் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா. ஏமா இப்படி வந்து இந்த குடும்பத்துக்காக வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டியே, இது உனக்கு கொஞ்சமாக நியாயமாக இருக்கா அப்படின்னோடனே, என்னப்பா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் உன் அம்மாவுக்காக வந்து மொத்த காசையும் வந்து சீனுக்கு வந்து கொடுத்துட்டேன், அதே சமயத்தில் உன்னோட கனவு வந்து லட்சியம் வந்து படிக்கணுன்ட்டு அந்த ஊருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன், அவ்வளோ பெரிய சீட்டு கிடைக்கிறது, அதை ஏன் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, என்னப்பா பேசுகிற, என் கனவோட எனக்கு சீனு தான் முக்கியம், சீனு இல்லாத இடத்துல வந்து நான் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது வந்து சீனு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாயா வந்து எங்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவு எல்லாம் வர்றது சகஜம்தான், அதுக்காக வந்து சீனு என்னை விட்டுட்டு போக மாட்டான், எனக்காக வந்து அவன் என்ன வேணாலும் செய்வான், நானும் அவன் இல்லாமல் என்னால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும்மா ஒருவேளை இந்த குடும்பம் வந்து உன்னை வந்து வேண்டான்னு ஒதுக்கிடுச்சுன்னா உனக்கு வந்து பேக்கப்புக்கு ஏதாவது ஒரு வேணாமா அப்படின்னு சொன்னேன்னு, என்னப்பா இது என்ன பேக்கில் எடுத்துகிட்டு 2 ட்ரெஸ்ஸு டூருக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியா, என் வாழ்க்கையே சீனு தான், அவனை தாண்டி எனக்கு வேறு என்ன யோசனை அப்படிங்கிற மாதிரி மாயா பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து சீனு வந்து கண் கலங்கி நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்தது டக்குன்னு வந்து சரி பத்திரிக்கை வாசித்து போகிறோம், அடுத்தது வந்து மோதிரத்தை போட்டுடலாமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சீனு வந்து மாயாவுக்கு வந்து மோதிரத்தை வந்து போட்டு விட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே பத்மா வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இந்த பக்கம் சாரு வந்து கண் கலங்கி நிற்கிறது பார்க்குறாங்க. எல்லோரும் என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, பார்வதியும் பத்மாவும். இந்த பக்கம் மாயா கையை பிடிச்சிட்டு வந்து, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு மாயா, நான் உங்ககிட்ட வந்து எவ்வளவோ வந்து கஷ்டம் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு மாயா சொன்னோன்னே, இல்லை மாயா நீ வந்து எனக்கு கிடச்ச வந்து பொக்கிஷம், ஒன்றை நான் கை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ செஞ்ச உதவிக்காக மட்டும் இல்லை, எனக்காக வந்து நீ என்னென்னலாம் செஞ்சுருக்க, இந்த குடும்பத்துக்காக வந்து நீ இருக்கணும் மாயா, நீயும் நானும் சேர்ந்து இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி லைஃப் லாங் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி ஐ லவ் யூன்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்தோன்னா வந்து இந்த சண்டையெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு மாயா வந்து சொன்னோன்னே, இன்னும் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்களா, எங்களுக்கே தெரியாமல் எப்போ சண்டை போட்டிங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து மாயா வந்து சமாளிக்கிறாங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. சீனு ஒரு செகண்ட் வந்து மோதிரம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து மணி வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அழைச்சிட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு, டேய் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மாயாவை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு தானே, ஆமாம் அதுக்கு என்ன இப்போ, அவளை வந்து கைவிடக்கூடாது தான் நானும் நினைக்கிறேன், ஆனால் அவள் அம்மாவை பார்த்து கை நீட்டி பேசி அந்த அளவுக்கு பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குது, அதனால தான் நான் வந்து இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னா, டே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, எப்போவுமே வந்து ஒரு சைடு நியாயத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, 2 சைடு நியாயத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து பேக்கெட்லேருந்து வீடியோ ஆதாரத்தை வந்து மாயாவை வந்து பத்மா பேசின எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து காமிச்சிடுறாங்க. காமிச்ச உடனே மாயாவோட அம்மாவை பார்த்து தப்பாக பேசுனது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து சீனு கேட்டுறாங்க, என்ன அம்மா இப்படி பேசியிருக்கா அப்படின்னா, இதுக்கப்புறம் மாயா ஒன்று பேசியிருப்பா பாரு, நான் இவ்வளோ பேசினதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு பேசினதுக்கப்புறமும் நான் சும்மா போகிறேன்னா இந்த குடும்பத்தில் உங்களையும் நானும் ஒருத்திங்கிறனால தான் அமைதியாக போகிறேங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க.
பார்த்துட்டு வந்து சீனு வந்து என்ன இப்படிலாம் நடக்குது, இப்போ புரியுதா, இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னா, இதில் முடிவு இல்லை, இனிமேல் இறுதியே வந்து மாயா கழுத்தில் தான் நான் வந்து தாலி கட்டுவேன், அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படி சொல்கிறா மகனே அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. இந்த பக்கம் வந்து மாயா சீனு 2 பேரையும் வர சொல்லிட்டு வந்து ஆசீர்வாதமும் பண்ணுறாங்க. இந்த பக்கம் கிஷோரும் சரி, இந்த பக்கம் ஜானகி ரகுராம் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் பத்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறப்ப, ஏன்பா முகமெல்லாம் ஒரு குழப்பமாகவே இருந்துச்சே அப்படின்னோடனே, அதுவா சீனு வந்து சொல்கிறாங்க நான் செமையாக அவங்க அம்மாவுக்கு, சில பேர் தேவையில்லாதவங்க வந்து என்னை குழப்பி விட பார்த்தாங்க, இப்போ தான் கொஞ்சம் தெளிவாகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, கதிர் வந்து என்னப்பா முகம் ஃபுல்லாக வந்து ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னோடனே, ஆமாம் மோதிரம் மாற்றியாச்சு இல்லை, பாதி கல்யாணம் நடந்த மாதிரி தானே, அடுத்த தேதியை திருமண தேதியை சொன்னீங்கன்னா இப்பயே தாலி கட்டிக்கலாம் அப்படின்னு சீனு வந்து க்யூட்டாக வந்து சொல்கிறாப்புல. அந்த செகண்ட் இருப்பா அடுத்தது அதுதான் வந்து படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாயா வந்து தனியாக வந்து மொட்டை மாடியில் நிற்கிறப்போ வந்து கரெக்டாக வந்து போகிறாப்புல சீனு. ஆமாம் ஏன்டா இப்படி வந்து என்னை வந்து டென்ஷன் பண்ணிட்ட, கடைசி நேரத்தில் நீ வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிப்பியா, மோதிரம் போடுவியா மாட்டையா அப்படின்னு என்னை வந்து பதட்டத்திலே இருக்க வச்சுட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட வந்து சொல்கிறப்ப வந்து மாயா வந்து சீனுவை வந்து அடிக்கிறாங்க தோளில். சீனு வந்து சிரிச்சுக்கிட்டே, சரி நீ அடித்ததெல்லாம் போகிறோம், இங்கே பாரு எனக்கு கண்ணமே செவந்து போச்சு, நீ அடித்ததில் பேசாமல் நீ வேணால் எனக்கு கன்னத்தில் ஒன்று கொடுக்குறியா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாண்டா கொடுக்குறேன், ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, உன்னை வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்படிலாம் செஞ்சேன். நீ வந்து நேற்று அப்பா கிட்ட வந்து பேசினது எல்லாத்தையும் நானும் வந்து மனசில் நினச்சி புரிஞ்சுக்கிட்டேன் மாயா, அந்த விஷயம்லாம் உன்கிட்ட சொன்னால் நான் வந்து தப்பாக இருக்கும், அதனால் சொல்லாமல் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், எனக்காக ஒன்று செய்யணுன்னே, என்ன செய்யணும் அப்படின்னோடனே, அதான் சொன்னேனே யாருமே இல்லை கீழே, அதுவும் நிச்சயமும் பண்ணியாச்சு, எனக்கு ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கலாமே அப்படின்னோடனே, அதெல்லாம் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீனுவை தள்ளி விட்டுட்டு கீழே வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து தேதி வந்து படிக்கலான்ட்டு, கல்யாண தேதி படிக்கலான்ட்டு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் தான் சபையில் வந்து வெளியில் வந்துட்டு செம கடுப்பில் இருக்காங்க. மகேஸ்வரியும் அவங்க அண்ணனும் வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சாருவோட அப்பா இருக்கான் அப்புறம் மகாலிங்கம், அவன் ஏதோ ஒரு திட்டம் போட்டான், அந்த கடைசியில் வந்து சுத்தமாக வந்து செட் ஆகலை, அதனால் இந்த மாயாவும் கல்யாணத்தை வந்து சீனு கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு. இப்போதைக்கு நிச்சயம் தானே நடந்திருக்கு, மேற்கொண்டு ஏதாவது நடந்தால் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போதைக்கு முதல்ல வந்து கார்த்திக் தானே அந்த கல்யாணத்தை முடிப்போம், அதுக்கு அடுத்தது வேணால் மாயா சீனுவை வந்து பார்த்துக்கலாம், நிப்பாட்டிக்கலாம். ஒருவேளை ஒரே நேரத்தில் 2 கல்யாணமும் ஒரே மேடையில் இருக்கணும்னு சொல்லிட்டா எப்படி வந்து நிப்பாட்டுறது, அப்போ வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்குறப்ப, அப்படியே ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம வந்து முதல்ல கார்த்திக் தானா கல்யாணத்தை முடிச்சுட்டு இவ கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு உண்டான திட்டத்தை போட்டுக்கலாம், ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து அவன் மருமகளாக வந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பத்மாவை தான் நமக்கு துருப்பிச்சிட்டு அவளை வந்து கடைசி வரைக்கும் வந்து ஏதாவது வச்சு ஒரு கேம் விளாடுவோம் அப்படிங்கிறாங்க. பத்மா கல்யாண பத்திரிக்கை படிக்கிறப்ப வந்து கையை வந்து சுட்டுக்கிட்டு நாடகம் போடுறாங்க. அதோட வந்து எபிசோடை வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.